ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இதை சட்டுன்னு செஞ்சு முடிக்க முடியும். கருவேப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்குது. அதனால் வாரத்தில் 2 தடவை இந்த கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு வடகம், அப்பளம், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசியல், இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம்ல மாங்காய் தொக்கு, அது வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உதிரியாக வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. இந்த சாதம் பண்ணுறதுக்கு உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 3 கப் அளவு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்தியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தோலை உடைக்காமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக சேர்க்கக்கூடாது, எண்ணெயில் முழுசாக சேர்த்தோன்னா வெடிச்சிரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கோம்ல சாதம், அது கூட நம்ம இப்போ தாளித்த பொருட்களை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ கிளறக்கூடாது, கடைசியாக தான் நம்ம கிளற போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே தாளிப்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடலை நல்லா முறுமுறுப்பாக வரது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கடலை ஓரளவு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கடலை அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு இது 2மே நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம சாதத்து கூட சேர்த்துடணும். கடைசியத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளி ஜூஸ் கூட சேர்க்கலாம். நம்ம புளி கரைசல் இருக்குல்ல அது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை பொடி சேர்க்கணும். நீங்கள் நார்மலாக ப்ளைனான கருவேப்பிலை பொடி கூட சேர்க்கலாம். இது நான் வீட்லேயே அரைச்ச கருவேப்பிலை பொடி. இது 1 வீக் முன்னாடி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது, அப்புறம் சாதம் உடையிற மாதிரி இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம இட்லி பொடியாக யூஸ் பண்ணலாம். இது போல் சாதம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணணும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு நான் சொன்னது போல் வடகம், அப்பளம், வத்தல், அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு, இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் சாதம் வடித்து தாளித்து விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.